பிரதமர் அவர்கள் 11 நாட்கள் விரதம் இருந்தது, நோன்பு இருந்தது, அந்த கோயில் கோயிலா அனைத்து மதத்துக்கும் சமமானவர். 12 நாட்கள் வந்து ஒரு ராமர் கோயில் இந்துத்துவ கொள்கையை தூக்கி பிடிக்கிறார் அப்படிங்கும் போது அந்த கட்சியில நீங்க இணைந்திருக்கீங்களே. பிரதமர் அவர்கள் அனைத்து மக்களுக்கும் சமமானவர். கொள்கைகள், அவங்களோட நாட்டம், அவங்களுடைய தொடர் பேச்சுக்கள் இந்துத்துவா நோக்கி இருக்குன்னு போது, ராமர் கோயிலுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்ற போது மற்ற மதத்தினர் நாடவே அச்சப்படுவாங்க இல்லையா? இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் அவர்தானே பிரதமர். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுல போதை புழக்கம் நடந்துச்சுன்னா, குஜராத்ல அங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க, இம்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கும் அவர் தானே பொறுப்பேற்கணும். தமிழக அரசை மட்டும் குற்றம் சாட்டிட்டு நைசா நழுவிடலாமா? போராட்டம் பண்ணிட்டு நைசா நழுவிடலாமா? அதிமுகவினரோட முன்னாள் தலைவர்களை தொடர்ந்து விமர்சிப்பது, அதை எப்படி எடுத்துக்கிறது? கூட்டணியில இருக்கும் அப்படின்னா கொள்கை முரண்கள்லாம் ஒத்து போய் தான் கூட்டணியில இருக்க முடியும். நாளைக்கே உங்களை வந்து அவர் விமர்சிக்கிறாரு, சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டு ஒரே கூட்டணியில இருக்க முடியுமா? நியூஸ் அவர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பாஜகவோடு கூட்டணியை உறுதி செய்திருக்கக்கூடிய தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் ஜான் பாண்டியன் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். உங்களுடைய இந்த அரசியல் பயணத்துல அதிமுகவோடு நீண்ட நெடிய பயணம் இருந்தது. கூட்டணியிலையும் இருந்தீங்க. கூட்டணி முறிவிற்கு பிறகு தொடர்ந்து பிரதமர் மோடி வழியில பயணிப்போம்னு பல இடங்கள்ல சொல்லியிருந்தீங்க. இருந்தாலுமே அபிஷியலான அந்த கூட்டணி உறுதிப்படுத்திருக்கீங்க பாஜகவோடு. ஏன் அதிமுகவை விட பாஜக சிறந்ததா நினைச்சீங்க? இப்ப அதிமுகவை பொறுத்த மட்டும் ஆரம்பத்திலேருந்து எனக்கு ஒரு வருத்தம் இருந்துகிட்டே இருந்துச்சு. எலெக்ஷன் நேரத்தில் சட்டமன்ற தேர்தல் நடந்துச்சுல, இப்போ சமீபத்தில் 2 வருஷம் முன்னாடி நடந்ததில்ல, தென் மாவட்டத்தில் நான் எனக்கு சீட்டு கேட்டேன். அவங்க பர்பஸாகவே எக்மோர் கான்ஸ்டிடுவன்சியை கொடுத்து என்னை வந்து முதல்ல அவங்க என்னை அசிங்கப்படுத்துகிறாங்க. நீங்கள் அது கூட ஏன் நீங்கள் அங்கே இருந்து வெளியில் போயிருக்கலாமே நீங்கள் ஒரு வார்த்தை கேட்பீங்க. அதுக்கு நானே பதில் சொல்லிடுறேன். ஆரம்பத்திலேருந்தே அதிமுகவோட நான் பயணம் செய்துட்டு திடீர்னு நான் வெளியில் போனேன்னா ஏதோ காசோ பணமோ வாங்கிட்டு போயிட்டாருன்னு சொல்லி மக்களுடைய மனநிலை பதியும். இல்ல அது வந்து அந்த ஒரு கேள்வி இல்ல நீங்க அப்பயே போயிருந்தீங்கன்னா கூட இந்த மனநிலை மக்களுக்கு வந்து எலெக்ஷன் நேரத்துல மாறும்போது அந்த மாதிரி நிலை, அந்த நேரத்துல மாறக்கூடிய நிலை வந்துச்சு. சண்டை போட்டேன், நான் முடியாதுலாம் சொல்லிட்டேன். சொன்ன பிறகு வேற யோசித்து பார்க்கும்பொழுது நீங்கள் இந்த நேரத்தில் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தாக்கங்கள் பேசுவாங்க, அந்த பேச்சுக்கு இடம் கொடுக்கலாம், நீ நின்று ஆகணுங்கிற கட்டாயத்தின் அடிப்படையில் தான் நான் எக்மோரில் நின்றேன். எக்மோர் கான்ஸ்டிடுவன்சியில் நிற்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், பகுதி செயலாளர்கள் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக என்னோடு பயணம் மாதிரி நடித்து திமுகவுக்கு தான் வேலை செஞ்சாங்க. இதை மறக்க முடியாத நிகழ்வு. அதை உடனடியாக நடக்க நிகழ்வு எல்லாம் அப்பப்போ அன்றைய முதல்வர் அண்ணன் எடப்பாடி அவர்கிட்ட நான் அப்பப்போ தகவல் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். சொன்ன உடனே அண்ணன் ஜெயக்குமார் அவர்களை வச்சு உடனே அந்த மாவட்ட சபை மாற்றி வேற தொகுதிக்கு அனுப்புனாங்க. வினோஜ்னு சொல்லி பிஜேபியில் நின்ன ஒரு கேண்டிடேட் அங்கே அனுப்புனாங்க. அங்கேயும் அதே வேலை தான் செஞ்சாப்புல. ஸோ இப்படி அவங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ண ஒரு இடத்துல கொண்டு போய் என்னை நிறுத்தி என்னை அசிங்கப்படுத்தி தோற்றுவதற்கு காரணம் கூட இருந்து கோஆப்ரேட் பண்ணாமல் என்னை அடித்தாங்க. இதில் நான் ஏற்கனவே நிற்க மாட்டேன்னு சொல்லி ஒரு வருத்தம் இருந்துச்சு. இதெல்லாம் நின்ன உடனே நேராக கொண்டு போய் ஒரு ஃபைல் எடுத்துகிட்டு போய் மாவட்ட செயலாளர் பாலகங்கா, பகுதி செயலாளர்கள் நிறைய பேர்கள்லாம் குறிப்பிட்டு இந்தந்த வார்கள் இந்த அரசியலில் பச்சை துரோகம் பண்ண துரோகிகள், இவங்களை இருக்க வரைக்கும் அண்ணாதிமுக வளர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு தோந்த பிறகு நேராக எடப்பாடி வீட்டில் போய் சேலத்தில் போய் கொடுத்த அவர் உடனே சொன்னார், எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் அப்பப்போ என்கிட்ட சொன்னீங்க, நான் அவன் மேலே நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவங்களுக்குள்ள பிரிவினை வந்த பிறகு அதே ஆட்களுக்கு போஸ்டிங் கொடுத்து உட்கார வச்சிருக்கிறார். இவர்களை நான் எப்படி நம்புவது? முதல் சர்க்கல். ரெண்டாவது, நான் வெளியில் வந்த உடனே முதல் ஸ்டேட்மெண்ட் நான் தான் கொடுத்தேன். இந்தியாவுடைய ஐஎன்டிஏ கூட்டணியில் நான் முழுமையாக இருக்கிறேன், அதிமுக இருந்து விலகுகிறேன் அப்படின்னு சொல்லி நான் அப்பயே நான் ஸ்டேட்மெண்ட். இந்தியா கூட்டணியில் ஐஎன்டிஏ சாரி என்டிஏ கூட்டணியில் நான் இருக்கிறேன், நான் வெளியில் போகிறேன் அப்படி சொல்லிட்டு என்டிஏ கூட்டணியில் நான் இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில். ஐஎன்டிஏ இப்போ வந்ததில்ல, அந்த நேரத்தில் என்டிஏ தானே, என்டிஏ கூட்டணியில் இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் இடைத்தேர்தல் ஈரோட்டில் நடந்துச்சு.
அப்போ மீண்டும் அழைச்சாங்க. எல்லாரும் என்டிஏ கூட்டணியில் என்டிஏ கூட்டணியில் இருக்கிறனால அப்போ இவங்க எல்லாம் ஒன்றா இருக்கிறனால சரி அப்போ என்ன அழைச்சனால நானும் போனேன், பிரச்சாரத்தை மேற்கொண்டேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. போனேன், அப்புறம் நல்லபடியாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்டிஏ அலையன்ஸ் கூட்டம் வந்து டெல்லியில் நடந்துச்சு, பிரதமர் தலைமையில் நடந்துச்சு. அப்போ எங்களை கூட்டணிகள்லாம் கூப்பிட்டுருந்தாங்க, நாங்களும் போயிருந்தோம். நான் அவர் ஏசி சண்முகம், தேவநாதன், வேந்தர் எல்லாருமே போயிருந்தோம். அப்போ பேசும் பொழுது இவரை பக்கத்தில் உட்கார வச்சு பிரதமர் அவர்கள், தமிழ்நாட்டுடைய என்டிஏ தலைவர் நீங்கள் தான் அப்படி சொல்லி கொடுத்துட்டு ஒப்புதல் கொடுத்து ஒரு வாரத்தில் இங்கே வந்து நான் கூட்டணி பாரதியார் வெளியில் போகிறேன்னு சொல்கிறார். வெளியில் போகிறேன்னு சொன்னால் இவர் என்ன பண்ணிருக்கணும், கூட்டணி தலைவர்கள் நாங்களாம் இருக்கோம் இல்லையா, நாங்களும் உங்களோட தானே இருந்தோம், நீங்கள் தான் தமிழ்நாடு தலைவர், எங்களெல்லாம் அழைச்சி பேசி இந்த மாதிரி சிச்சுவேஷன் நான் வெளியில் போகலான்னு இருக்கேன், என்ன உங்கள் ஒப்பீனியன் கேட்கணுமா வேண்டாம்? இந்த கருத்துக்களை முன்னாடி சொல்லியிருந்தீங்க. கேட்கவே இல்லையே, கேட்கல. அது ஒரு வருத்தத்தை சொல்லிடுறேன். அந்த மாதிரிலாம் இப்படி நமக்கு மேலுக்கு மேலே ஒரு சங்கடத்தை உருவாக்கக்கூடிய நிலையில் இருக்கும்பொழுது நான் எடப்பாடி பார்த்து சந்திச்சு பேசினேன். இல்லை இந்த மாதிரி பிஜேபி இருந்தால் சிறுபான்மையினுடைய ஓட்டுகள் கிடைக்காது அப்படிங்கிற மனப்பான்மையில் அவங்க பேசினாங்க. அப்போ சரி, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருக்கும் பொழுதே உங்களுக்கு 5% ஓட்டு 3லேருந்து 5க்குள்ளே தான் கிடைச்சது. இப்போ நீங்கள் வெளியில் போனதுனால உங்களுக்கு ஒரு 1% ஓட்டு கிடைக்கிறதே கஷ்டம் தானே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறோம். ஒரு ஏற்றுக்கல, அந்த மனப்போக்கத்தில் இல்லை. அப்படி ஆராய்ஞ்சோடனே நாங்கள் ஒரு செயற்குழு போட்டு அப்போ அதில் முடிவெடுக்கும் போது ஏற்கனவே நம்ம என்டிஏ அலைன்ஸில் தான் இருக்கிறோம், அதுலேயும் இருப்போம்னு சொல்லி நாளைக்கு பிஜேபியோட பயணிச்சிட்டு தொடர்ந்து அந்த மக்களுக்காக சாதிய கொடுமைகளுக்கு எதிராக பல்வேறு கட்டங்கள்ல இள வயதுலேருந்தே போராடி இருக்கீங்க, சிறை சென்றிருக்கீங்க, அவ்வளோ பண்ணியிருக்கீங்க. பட் பாஜக வந்து ஒரு இந்துத்துவா கொள்கையை தூக்கி பிடிக்கிற கட்சி, இந்துக்களுக்கான கட்சின்னு சொல்லி பல்வேறு சிறுபான்மையினுக்கு எதிராக பல்வேறு விஷயங்கள்ல ஈடுபட்டிருக்காங்கன்னு பல்வேறு வழக்குகள் இருக்கு, தீர்ப்புகள் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது பாஜகவோட கூட்டணி போறத நீங்க எப்படி யோசிக்கலையா? இதுலதான் மீடியா நீங்க தப்பு பண்றீங்க. மீடியா தான் தப்பு பண்ணுது. இந்தியாவை ஆளக்கூடிய பிரதமர் யாரு, இப்ப ஆண்டுகிட்டு இருக்கவர் யாரு? மோடி அவர். நல்லா தெரிஞ்சுக்க. அங்க சிறுபான்மை மக்களுக்கு மட்டும் அவர் பிரதமர் அல்ல, இந்திய நாட்டினுடைய பிரதமர். ஜாதி மத பேதமின்றி அனைத்து சாரார்களும் வாக்கு போட்டுதான் அவர் அங்க இந்தியாவில் ஆண்டுகிட்டு இருக்காரு. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன், உத்தரப்பிரதேசத்தில் 99% இஸ்லாம் சகோதரர்கள் பூரா பிஜேபிக்கு தான் வாக்கு அளிச்சிருக்காங்கன்னு சொல்லி நிறைய மீடியாவில் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். அதை சொல்வதற்கு தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு என்ன, இந்துத்துவா. அதே உத்தரப்பிரதேசம் தான். இல்ல அதே உத்தரப்பிரதேசம் தான் போதைப் பொருள் கடத்தல்ல, போதைப் பொருள் புழக்கத்துல முதல் இடத்துல இருக்கக்கூடிய மாநிலம். ஆனா பிரதமர் அவர்கள் என்ன பேசுறாருன்னா, தமிழ்நாடு பாஜக மாநில தலைவரும் என்ன பேசுறாருன்னா, தமிழ்நாடு மட்டும்தான் குறித்து பேசுறாரு. ஆளும் கட்சியா இருக்கும்போது நாட்டோட பிரதமர் அவர் தானே, இந்தியாவில இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் அவர் தானே பிரதமர். அப்படி இருக்கும்போது தமிழ்நாட்டுல போதைப் பொருட்கள் புழக்கம் நடந்துச்சுன்னா, குஜராத்ல அங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க, இம்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அதுக்கும் அவர் தானே பொறுப்பேற்கணும். தமிழக அரசை மட்டும் குற்றம் சாட்டிட்டு நைசா நழுவிடலாமா? போராட்டம் பண்ணிட்டு நைசா நழுவிடலாமா? இந்துத்துவா என்று சொல்வதையே நான் வன்மையாக இந்துத்துவா கொள்கையுடைய பிரதமர் அல்ல நான் சொல்ல. ஜாதி மத பேதமின்றி அனைத்து மதத்தினருக்கும் ஒற்றுமையாக போட்டுதான் அவர் பிரதமர் ஆயிருக்கிற தவிர இந்து மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு பிரதமர் ஆகல. நீங்க இந்துத்துவா கொள்கையுடையவர், இந்துத்துவா கொள்கை வேற இருக்கலாம். நாட்டுடைய பிரதமருடைய வந்து இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இஸ்லாம்கள் என்று எங்கேயுமே பாரபட்சம் பார்த்து எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு சொல்றீங்க இல்லையா? பிரதமர் அவர்கள் அனைத்து மக்களுக்கும் சமமானவர். அப்ப அனைத்து மத மக்களையும் ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும். அனைத்து இப்போ நம்ம முதலமைச்சர் இருக்காங்க, தற்போதைய முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், நீங்க நெருங்கி முன்னாடி பழகி இருக்கக்கூடிய மறைந்த ஜெயலலிதா அம்மா ஆகட்டும், எம்ஜிஆர் ஆகட்டும், கிறிஸ்தும விழாலையும் கலந்துப்பாங்க, இஸ்லாமிய விழாலையும் கலந்துப்பாங்க, கோவில் நிகழ்ச்சிகளையும் கலந்துப்பாங்க. ஆனா ராமர் கோயிலுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை மற்ற மதத்தினருக்கு கொடுத்திருக்கிறதா பாஜக? பிரதமர் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறாரா? பள்ளிவாசல்ல போய் நோன்பு கஞ்சி குடிச்சிருக்காரா பிரதமர்? நீங்க அழைக்கணும்ல, கிறிஸ்தவ சபைகள் அவங்களுடைய கொள்கைகள், அவங்களோட நாட்டம், அவங்களுடைய தொடர் பேச்சுக்கள் இந்துத்துவா நோக்கி இருக்குன்னு போது, ராமர் கோயிலுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்ற போது மற்ற மதத்தினர் நாடவே அச்சப்படுவாங்க இல்லையா? பிரதமர் அவர்கள் சொன்னா நாங்க அழைச்சோம், அவர் வரமாட்டேங்காரு சொல்லணும். இந்த இஃப்தார் நிகழ்ச்சி வச்சு எங்களை கூப்பிட்டாங்க, நாங்க போகல, அவர் வரமாட்டேங்காரு அப்படின்னு சொல்லணும். யாருமே அழைக்கா விழுந்தாலே ஒரு பாரத பிரதமரை நீங்க எதிர்பார்ப்பீங்களோ? அது என்ன தப்பா இல்லையா?
உங்க வீட்டுல ஒரு சரி, நிகழ்ச்சி நான் ஒரே ஒரு அழைக்காம வர முடியுமா? அழைச்சாங்களா இல்லையான்னு எனக்கும் தெரியாது, உங்களுக்கும் தெரியாது, நான் அதனால விட்டுருவோம். அழைக்க ராமர் கோயிலுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு பிரதமர் என்பவர் ஒரு கொஞ்சம் கோவிலுக்கு கொஞ்சம் கொடுத்த சொல்லுங்க. முக்கியத்துவத்தை எப்படி பாக்குறீங்க? அதை மட்டும் சொல்லுங்க. ராமர் கோயில், பாபர் மசூதி, இந்த பிரச்சனையை தான் எனக்கு கொண்டாடுறீங்க. எனக்கு தெரியுது. அது பாபர் மசூதியை இடித்து ராமர் கோயில் கட்டினாங்களோ, ராமர் கோயில் இடித்து பாபர் மசூதி கட்டினாங்களோ, இது வந்து அந்த காலத்தில் நடந்த சர்ச்சையான இடம். நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்கிறது? நீதிமன்றத்தை நீங்க மதிக்கணுமா வேண்டாம்? பெரும்பான்மையானவர்களின் நம்பிக்கை நம்பிக்கைக்கு ஒரு அதனால நாங்க தீர்ப்பு தீர்ப்பு கொடுத்து நீதிமன்ற தீர்ப்பையே நம்ம பேச வேணாமே. இல்ல வரணும்ல, பிரதமர் அது பேசும்போது எல்லாம் வரணும். கேளுங்க, 14 நாட்கள் விரதம். நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையிலே 5 ஏக்கர் நிலம் இஸ்லாம் சகோதரர்களுக்கு கொடுத்தாங்க. ராமர் கோயில் கட்டுவதை போன்று நானும் மசூதி கட்டித்தர தயாரா இருக்கிறேன்னு சொன்னாங்க. நீங்க வேண்டான்னு சொன்னீங்க. அப்போ 2 பேரும் ஈக்குவலா பார்க்கணுங்கிறதுனாலதான் பிரதமர் சொன்னாரு. இல்ல மசூதி ராமர் பத்தி நம்ம பேசணும்னா 10 மணி நேரத்துக்கு மேல போகும் இந்த வாதம். அதனால அதை பத்தி பேசல. பிரதமர் அவர்கள் 11 நாட்கள் விரதம் இருந்தது, நோன்பு இருந்தது, அந்த கோயிலா அனைத்து மதத்துக்கும் சமமானவர். 12 நாட்கள் வந்து ஒரு ராமர் கோயில் இந்துத்துவ கொள்கையை தூக்கி பிடிக்கிறார் அப்படிங்கும் போது அந்த கட்சி எல்லாருமே இஸ்லாம் சகோதரி இஸ்லாம் வந்திருக்காங்க. அதுல இருக்க அமைச்சர்களும் இருக்காங்க. அவங்க இப்தார் நோன்பு ஏன் இருக்குன்னு கேட்க முடியுமா? அது கேட்க முடியாது சார். அதே மாதிரி பிரதமர் என்பவர் அனைத்து மதத்திற்கும் அனைத்து மக்களுக்கும் சமமானவர், மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கிறார் அப்படிங்கிறது மிக பெரும் குற்றச்சாட்டா இருக்கு. ஒண்ணு. இன்னொன்னு, இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை நீங்கள் ஆதரிக்கிறீர்கள்? ஆதரிக்கிறேன், கண்டிப்பா ஆதரிக்கிறேன். இஸ்லாமியர்களுக்கு எதிரானதுன்னு பல்வேறு சரி, அந்த குடியுரிமை திருத்த சட்டத்துல ஆப்கானிஸ்தான், வங்காளதேசம், ஆப்கான்ல இருந்து வரக்கூடிய இந்துக்களுக்கான விஷயம் தான் இருக்கு. இஸ்லாமியர்களுக்கு குடியுரிமை வழங்கக்கூடிய எந்த திருத்தமும் அதில் வழிவகை செய்யப்படவில்லை இருக்கு. இஸ்லாம் சகோதரர்கள் இருக்கின்றவர்களுக்கு வெளியில போயிருவாங்கன்னு பயம் இருக்கா? வெளியே அனுப்பிச்சாலும் பயம் இருக்கு. அப்படி ஏதோ சட்டத்துல எழுதிருக்காங்க இல்ல? குடியுரிமை திருத்த சட்டத்துல குடியுரிமை கொடுக்கக்கூடிய எந்த வழிவகையும் செய்யப்படவில்லை. இந்துக்கள் 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 சீக்கியர்கள்னு தான் மென்ஷன் பண்ணிருக்கு. இந்துக்கள் மட்டும் இல்லங்க, இப்ப எங்க வெளிநாட்டவர்கள் இருந்து இங்க வந்து குடியுரிமை வந்து உட்கார்றாங்கன்னா 6 வருஷம் உட்கார்ந்து இந்தியாவிலே உட்கார்ந்துக்கிட்டு இந்தியா மக்களையே துறவம் பண்ணி இந்தியா மக்களை நீங்க அழிப்பீங்க, நாங்க குடியுரிமை கொடுத்து வச்சுக்கணுமா? யாரோ எக்ஸ்ஆர்ஒய், நான் மதத்தை பத்தியே பேசல, யாரோ எக்ஸ்ஆர்ஒய். நீங்க அப்படி ஒரு குறுகிய எண்ணத்தோடு நீங்க இருந்தீங்கன்னு சொன்னா தவறா இல்லையா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்க மந்திய எம்பிகளை ஃபுல்லா ஓட்டு போட்டாங்கல்ல, ஆதரிச்சு ஓட்டு போட்டாங்கல்ல. இப்ப எடப்பாடி என்ன எதுக்குறாரு? என்னது இது? என்னது இது? அரசியல். சேரும்போது வாழ்த்துறதும் பிரியும் போது அந்த கூட்டணியில தான் நீங்களும் இருந்தீங்க. அன்றைக்கு நாங்க சில திருத்தங்களை மேற்கொண்டால் நாங்க ஆதரிக்கிறோம்னு சொல்லி இருந்தோம். அந்த திருத்தங்களை அவங்க மேற்கொள்ளல அப்படின்றாங்க. அன்றைக்கு இல்ல சார், இந்த சிஏ கொண்டு வரப்பட்ட போதே செய்தியாளர்கள் பல நேரங்கள்ல கேட்டிருக்காங்க. அப்ப எல்லாம் சில திருத்தங்களை கொண்டு வந்தா நாங்க ஆதரிக்கிறோம்னு சொல்லிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க. என்ன திருத்தங்கள் சொல்லிருக்காங்களா? இல்ல, சொல்லல. அப்புறம் எதுக்கு யோசிக்கிறீங்க? அவங்க திருத்தங்களே இதுதான், சரியா தான் பண்ணிருக்காங்க. சரி, இன்றைக்கு எதிர்க்கிறாங்க, கூட்டணியில இருந்து வெளியில வந்துட்டு எதிர்க்கிறாங்க. ஆமா, அதான் அரசியல். உங்க கூட நாங்க உறவாடும் போது உங்களை வாழ்த்துவோம், வெளியில வந்தோடனே ஒளியம்போம். இதுதான் இங்க தமிழ்நாட்டுடைய அரசியல், அதுதான் அதிகமா நடக்குது. சரி, 2 தினங்களாக அரசல் புரசலாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயம், சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் அவர்கள் முன்னாடி சொன்னாரு, நான் வந்து பாஜகவோடு என்னை ஆதரிக்கிறேன், பாஜகவோடு கூட்டணியில சேர்றேன், மோடி அவர்கள் அடுத்த முறையும் பிரதமராக வர வேண்டும், எந்த நிபந்தனையற்ற நான் வந்து அவங்களுக்காக பிரச்சாரம் செய்வேன்னு சொல்லியிருந்தாரு. கடைசியில நான் வந்து 2 மணிக்கு எனக்கு தோணுச்சு, நான் கட்சியை இணையறேன், இதெல்லாம் நீங்களும் பார்த்திருப்பீங்க. இன்றைக்கும் அவர் அதை பேசிட்டு இருக்காருன்றதுதான் ஒரு கேள்விக்குறியான விஷயம். கட்சியவே இணைச்சிட்டார். ஆனா அந்த கட்சியில இவ்வளவு வருஷங்களா உழைச்சவங்களோட பேட்டிகளையும் நீங்க நேற்று மாலை முதலே பார்த்துட்டு இருப்பீங்க. அவங்க வந்து பொங்கி எழறாங்க. தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவரும் இதை தான் பண்ண போறாரு கடைசியில அப்படின்னு ஒரு டாக் நேத்து இருந்து ஓடிட்டு இருக்கீங்க. வாய்ப்பே இல்லை, 100% வாய்ப்பு இல்லை. யாரு சுட்டு போட்டா கூட ஜான் பாண்டியன் வந்து அந்த மாதிரி போக மாட்டார். நான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் வந்து மக்களுக்காக நியமிக்கப்பட்டது, மக்களுடைய சேவைக்காக பாடுபடுவதற்காக, அனைத்து ஜாதி சமுதாய மக்களுக்காக சேவை செய்வதற்காக உருவாக்கப்பட்ட கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம். அண்ணன் சரத்குமார் அவர்களுடைய எடுத்த ஸ்டாண்டை இதையும் ஒப்பிட்டு பேசக்கூடாது. அவர் ஆரம்பிச்சது வந்து 1996 எப்போ ஆரம்பிச்சார் ஞாபகம் இல்லை, 2017 நினைக்கிறேன், 2007 ஆரம்பிச்சார்.
ஆமா 2007. நான் 2000 ஆரம்பிச்ச கட்சி. இதுவரைக்கும் எங்களுக்குள்ள எந்த மக்கள் என்னுடைய மக்கள் என்னை விட்டு பிரியல. நான் அவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டு போகிறதுக்கு ஜான் பாண்டியன் தயாரில்ல. எந்த நேரத்தில் எப்போ வேணாலும் உங்க மீடியா கேட்கலாம். அதனால இது ஒரு டாக்குங்கிறது இது யூகத்தின் அடிப்படையில் சொல்லுகின்ற வதந்தி. அவ்வளவுதான் என்னால் சொல்ல முடியும். திரு ஜான் பாண்டியன் அவர்கள் முன்னாடி அதிமுகவோடு இணைந்தார். அதற்கப்புறம் பாஜக அதிமுக கூட்டணியில் இருந்த போதும் தொடர்ந்து அந்த என்டிஏ கூட்டணியில் இருந்தாரு. தற்போது பிரதமர் மோடி அவர்களை ஆதரிக்கிறேன்னு சொல்லி பாஜகவோட இருக்கிறார். அவர் கொள்கையை பார்த்து கூட்டணியில சேரல, அதிமுகவோட இருக்காரு, பாஜகவோட பிரிஞ்சதுக்கு கோச்சுக்கிறாரு, பாஜகவோட போறாரு. அவர் முன்முடிவு எடுத்துதான் இதை செயல்படுத்தியிருக்காரு. இல்ல அப்படிலாம் கிடையாது. அவருடைய ஆளுமை எனக்கு பிடிச்சிருக்கு. பாரத பிரதமருடைய ஆளுமை எனக்கு பிடிச்சிருக்கு. உலக ரீதியில ஒரு நல்ல பிரதமர்னு சொல்லி உலக நாடுகளே போற்றுகின்ற ஒரு பிரதமர் இவரை தவிர வேற யாரும் இல்லை. அவர் செய்கின்ற நல்ல காரியங்கள், மக்களோடு அணுகுமுறை. ஒரு பிரதமருக்கு 1 ஏக்கர் இடம் இருக்கா? சொந்தமா ஏதாவது 1 ஏக்கர் இடம் வாங்கியிருக்காரா? நீங்க சொல்லுங்களேன், பார்க்க மீடியா கண்டுபிடிக்கலாம். கொஞ்சம் போறீங்க, செலவினங்களை பேசக்கூடாது. எல்லா பிரதமரும் பண்ணாங்களா? அதை நீ பாருங்க. அவருக்கு 1 அடி இடம் கூட வாங்காம ஒரு நிரபராதியா இருந்து மக்களுக்கு தாய் இறங்கும்போது கூட அவருடைய பணியில சிறக்க போனாரு. தாயை சுமந்து கொண்டு அடக்கத்துல வச்சுட்டு அலுவலகத்துக்கு உடனே போயிட்டார். இப்பேற்பட்ட ஒரு நல்ல பிரதமர் இந்தியாவில் கிடைக்குமா என்பதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவருடைய ஒழுக்கம், நல்லொழுக்கம், அவருடைய கட்டுப்பாடு, அவர் ஆளுமை, இதெல்லாம் பிடிச்சுதான் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் அவருக்கு பயணிக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி சந்தர்ப்பத்துக்காக வேண்டி நாங்க ஒண்ணு போகல. சரி, பிரதமர் அவர்களுடைய அந்த ஆளுமை பிடிச்சதுனால அந்த கூட்டணியில இணைஞ்சிருக்கீங்க. சரி, ஓகே. அதிமுக பாஜக பிளவு, பல கருத்து முரண்கள், மோதல்கள் எல்லாமே இருந்துச்சு. அது கொள்கை முரண் பிளவு கிடையாது, ஒரு நபரால் ஏற்பட்ட பிளவுன்னு தான் சொல்லணும். கொள்கை, எங்களுக்கு அந்த பாஜகவோட கொள்கை பிடிக்கல, அதனால நாங்க பிளவு அப்படின்றத எடப்பாடி அவர்களையும் முன் வந்து சொல்லல. சந்தர்ப்பத்தில் இவங்களா வேணுக்குன்னு வெளியில வந்தாங்களே தவிர அவங்கள யாரும் உங்களை போக சொல்லல. என்டிஏ அலைன்ஸ்ல இருந்து யாருமே அவரை வெளியில போகணும்னு சொல்லல. இவரை யாரோ ஒரு பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்க, தப்பு பண்ணியிருக்காங்க. என்ன தப்பு பண்ணியிருக்காங்கன்னா, சிறுபான்மை ஓட்டு நமக்கு விழாம போயிடும், அதனால நம்ம இப்படி விலகுனா சரியா இருக்கும் அப்படின்னு இவங்க ஒரு தப்பு கணக்கு போட்டாங்க. பிஜேபி உங்களை போகணும் வெளியில போக சொல்லல, என்டிஏ அலைன்ஸ் போக சொல்லல. போகன்னு சொல்லலைன்னா கூட அதிமுகவினரோட முன்னாள் தலைவர்களை தொடர்ந்து விமர்சிப்பது, அதை எப்படி எடுத்துக்கிறது? முன்னாள் தலைவரை விமர்சிக்கிறீங்க, இந்திய தலைவர் அவர் மாநில தலைவர் தான். அவருடைய பேச்சில் நீங்க கவனிச்சிருக்கணும். இது என்னுடைய சொந்த கருத்துன்னு தான் சொல்லியிருக்காரு. நீங்க 1000 கருத்து சொல்லலாம். அவர் பாஜக மாநில தலைவரா இருக்கு, அதனால சொந்த கருத்து சொல்லக்கூடாதுன்னு சட்டத்துல இடம் இருக்கா? இல்ல அவங்க கட்டுப்படுத்துமா? கூட்டணியில இருக்கும் அப்படின்னா கொள்கை முரண்கள்லாம் ஒத்து போய் தான் கூட்டணியில இருக்க முடியும். இருக்கும்போது சரி சார், நாளைக்கே உங்களை வந்து அவர் விமர்சிக்கிறாரு, அடிச்சுக்கிட்டு ஒரே கூட்டணியில இருக்க முடியும் சொல்ல முடியாது. அது ஒரு காரணமே கிடையாது. ஒரு சருக்கு என்னமோ. சரி, இல்ல நான் உங்ககிட்ட ஓப்பனா ஒரே விஷயம் கேக்குறேன். அதிமுக பாஜக இரண்டோடு நெருக்கமாக பல நேரங்கள்ல பயணிச்ச நீங்க, அதிமுக பாஜக பிளவு நெருக்கமா தான் இருக்கு எல்லாரும் கூடயும். ஓகே, ஆமா, அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. அன்அபிஷியலா சொல்றீங்களா? நான் தான் எல்லாரும் கூடயும் நட்பா தான் இருக்கேன். உண்மையான காரணம், பிளவுக்கான உண்மையான காரணம் அவர் யாரும் குழப்பிருக்காங்க. விமர்சனங்கள் அதெல்லாம் ஒரு குழப்பத்தின் அடிப்படையில் அவர் டக்குனு அவசர முடிவு எடுத்துட்டார். அவசர முடிவு அவர் எடுத்தது நீண்ட நெடிய முடிவா தானே சார்? என்டிஏ அலைன்ஸ் கூட்டத்துல போய் கலந்து, நானும் கலந்துருந்தேன். டெல்லிக்கு போயிருந்தோம், தேதி ஞாபகம்ல, அங்க போயிருந்தோம். போய் பிரதமர் மோடி அவர்கள் தமிழ்நாட்டுடைய என்டிஏ தலைவர் நீங்க தான் சொல்லி அந்த கூட்டத்தில் அறிவிச்சு எல்லாரும் ஒன்னா உட்காந்து விருந்து சாப்பிட்டு வந்த உடனே நீங்க ஒரு வாரத்துல டிக்ளேர் பண்ணதுக்கு காரணம் என்ன அவசியம் வந்துச்சு? அப்பயே நீங்க போயிருக்காம இருந்துக்கலாமே. நீண்ட நாளா யோசிச்சீங்கன்னா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தாங்க தேசிய தலைவர்கள். அதெல்லாம் தேசிய தலைவர்லாம் பொய்யான தகவல் சொல்லுங்க. டெல்லியில போய் அவங்க அமித்ஷாவை தந்திச்சு எந்த முறையீடும் அதான் நான் உங்களை கேட்கிறேன், பயணிச்சிருக்கீங்க. இதுக்கு சகோதரர் அண்ணாமலை தான் காரணம் சொன்னால் அது சாக்கு போக்குக்காக சொல்லுகிறேன். சிறுபுள்ளத்தனமான ஒரு சொல்லு, அது காரணமே இல்ல. சரி, அதிமுகவிற்கு இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல என்ன வாய்ப்பு இருக்கு? அதிமுக ஒரு பக்கம், பாஜக ஒரு பக்கம், எங்க தலைமையில தான் மெகா கூட்டணி அமையும்னு முடிவு பண்ணி நல்ல மும்முரமான பேச்சுவார்த்தையில ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. பாமக பாஜகவோடு உறுதிப்பட நிற்கிறது. தேமுதிகவோடு இன்று வரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. அதிமுகவிற்கான வாய்ப்பு இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல என்ன இருக்கிறதா நீங்க பாக்குறீங்க? இந்த சூழ்நிலையில் அவர்கள் எங்களோடு இணையவில்லை என்றால் 3வது இடத்துக்கு தள்ளப்படுவார்கள்.
அழியும் சக்தியை நோக்கி தான் போக முடியுது. மூன்றாவது இடம்னா அந்த முதல் 2 இடங்கள் மூணாவது இடத்த மூணாவது அணியா தான் இருக்க முடியும். 2வது முன்னாள் அதிமுக திமுக தான் தமிழ்நாட்டில் சொல்லிக்கிட்டு இருந்தோம். அதிமுக கிடையாது, திமுக பிஜேபி, இல்ல நான் 3வது அதிமுக அப்படிதான் போகும்னு நான் சொல்றேன். இல்ல நான் கேட்ட கேள்வி வெற்றி வாய்ப்பு, நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு அதிமுகவிற்கு எப்படி இருக்கும்? சர்க்கிள் தான் ஏற்படும். ஓகே, பாஜகவிற்கு என்னவாக இருக்கு? நிச்சயமாக பல இடங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு. அந்த நான் ஒன்று அப்படி சொல்ல முடியும். இடங்களை குறிப்பிட்டு இவ்வளவு தேர்தலில் பாருங்க, அபரிதமான வளர்ச்சி பிஜேபி, அதை நீங்க மறுக்க முடியாது. என் மண் என் மக்கள் திரு அண்ணாமலை எடுத்த முயற்சி வந்து அனைத்து மக்களிடத்திலும் அதிகமான ரீச் ஆயிருக்கு, அதிகமான வளர்ச்சி ஆயிருக்கு. உதாரணத்துக்கு நான் சொன்னேன்னா, பிரதமர் மோடிஜி அவர்கள் தமிழ்நாட்டில் 2-3 மீட்டிங் வருங்க. எல்லா மீட்டிங்கும் நான் போயிருக்கேன். சென்னையில் நடந்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க, கோயம்புத்தூர் நடந்த பார்த்துருப்பீங்க, திருநெல்வேலி நடந்த பார்ப்பீங்க, நாளைக்கு மறுநாள் கன்னியாகுமரி நடக்குது. அனைத்து கூட்டத்திலையும் வந்த கேடர்ஸ் தன்னுடைய சொந்த பணத்தை, சொந்த வண்டி எடுத்துட்டு கிராமம் வந்து சாரையா வந்தாங்க. சரி, பெரும்பாலும் பெருங்கட்சிகள் திமுக இருக்கட்டும், அதிமுக ஆட்களுக்கு பணம் கொடுத்து கூட்டிட்டு வராங்க. அந்த கூட்டம் உணர்வோடு எழுச்சியோடு வந்த கூட்டம். அதை பார்க்கும்போது அபரிதமான வளர்ச்சி பிஜேபியில் ஏற்பட்டிருக்கா இல்லையா? அப்போ வளர்ச்சி ஏற்படும் பொழுது வாக்குகள் சேருமா சேராதா? அங்க வாக்குகள் சேரும் பொழுது சீட்டுகள் கிடைக்குமா கிடைக்காதா? அதை நீங்க மீடியா யோசித்து பாருங்க. இப்போ அதிமுக ஒரு புறம் இருக்கு, பாஜக ஒரு புறம் இருக்கு, கொள்கை முரணோ இல்ல தலைவர் முரணோ அது அடுத்த கட்டம். நீங்க அந்த 2 கட்சியும் இருந்த ஒரு கூட்டணியில இருந்தீங்க. இன்றைக்கு வரைக்கும் இருந்த கருத்துக்கள் வேறு, வெளியில வந்த உடனே இன்றைக்கு உங்களோட விமர்சனமே எப்படி இருக்குன்னா, இரு திராவிட கட்சிகளும் கூட்டத்துக்கு காசு கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்க, அன்றைக்கு வந்த கூட்டம் வேறு, இன்றைக்கு வந்து அந்த எழுச்சி உரைக்காக வந்த கூட்டம்னு சொல்றீங்க. உங்களின் மீதான பார்வை எப்படி மாறும்ன்றத நீங்க யோசிக்கல? நான் கண்ணால லைவ்ல பார்த்தேன்ல, நான் நேரடியா போய் கலந்து அன்றைக்கு தெரியலையா உங்களுக்கு? இன்னைக்கு தெரியுதா? நீங்க வந்து கலந்து கொண்டதுனால எனக்கு அது தெரியுது. நான் கலந்து கொண்டேன், எல்லா கூட்டத்துக்கும் நான் போறேன். பிரதமர் எங்கெங்க கூட்டம் நடத்தினாலும் என்ன அழைக்கிறாங்க, முறையான அழைப்பு வருது, நான் போறேன். இல்லைன்னு சொல்லி இப்போ கன்னியாகுமரி கூட நாளைக்கு மறுநாள் போறேன். ஆனா அதிமுகவுல கூட்டம் கூட்டுறது வந்து கூட்டங்கள் எப்படி இருந்துச்சுன்னு நீங்க பார்த்து உங்களுக்கு தெரியும், மீடியாவுக்கு தெரியும், யாரா எப்படி கூட்டினாங்க, எப்படி மக்கள் வந்தாங்க, என்னெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? மீடியாவுக்கு தெரியுமா தெரியாதா? எல்லாருக்குமே தெரியும். உணர்ச்சி பொங்க வருவதும் உணர்ச்சி இல்லாமல் கடமைக்கு வருவதும் நீங்க பார்க்கணும். சரி, ஓகே. அதிமுகவுல மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்களுக்கு பிறகு ஒற்றை தலைமை, இரட்டை தலைமை, கட்சியில பிளவு, நீதிமன்றத்தை நாடினது, இது எல்லாமே நடந்துச்சு. அதனால தொண்டர்களே ரொம்ப குழம்பி போய் தான் இருந்தாங்க. அதனால பல தேர்தல்கள்ல தோல்வியை சந்திச்சிருக்காங்க. இன்றைக்கு கட்சி, கொடி, சின்னம், தலைமை எல்லாமே எடப்பாடி அவர்களிடத்துல இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த தேர்தல்லாம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நீங்க நினைக்கலையா? ஏன் நினைக்கலாம்? புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய ஆளுமை என்பது தனித்துவம். அதற்கு நிகர் தமிழ்நாட்டில் எந்த முதலமைச்சரும் கிடையாது. நான் அவர்களோடு சந்தித்து பல முறை நான் அவர்களோடு உரையாடிவன், அவர்களோடு நான் இருந்தவன். எனக்கு அவங்க அந்த அம்மாவுக்கு நிகர் அந்த அம்மா தான். அந்த அம்மாவுக்கு நிகர் தமிழ்நாட்டில் எந்த முதலமைச்சரும் வர முடியாது. ஈவன் கலைஞர் கூட முடியாது. ஓப்பனா சொல்லிது, அம்மா தான். தனி ஆளுமை, அந்த மாதிரி அவங்கள மாதிரி ஒரு ஆள் நான் பார்த்ததில்லை. அதுக்கு நிகர். அவங்களையும் அண்ணன் எடப்பாடியும் ஒன்னா சேர்க்கீங்களா? இது நீங்க கேட்கறதே தவறான வார்த்தை இல்லையா? அவங்களையும் இவங்களையும் கம்பேர் பண்ணாதீங்க. கேட்கல. அவங்க மறைவுக்கு பிறகு சங்கடங்கள், சலசலப்புகள், பிரிவு, பிளவை உண்டாக்கியது யார்? இவங்க 2 பேரும் சண்டை போட்டு கிடந்தாங்க. ஓபிஎஸ் இபிஎஸ். பிரதமர் மட்டும் இல்ல, அவங்கதான் பண்ணாங்க. தூக்குனாரு சொன்னாங்க, அவங்கதான் பண்ணி ஓபிஎஸ் இது கொடுத்த ஓபிஎஸ் கொடுத்த ஸ்டேட்மெண்ட். என்னை அமித்ஷா அவர்கள் கூப்பிட்டு, இருவருக்குள்ள சண்டை போட வேண்டாம், ஆட்சியை தக்கவொன்னா உண்ணா இருங்க, நீ போய் உண்ணா சேர்ந்து ஆட்சியில் இடத்துல உட்கார்ந்தாதான் நல்லது, தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது, அண்ணா திராவிட முன்னேற்ற வளர்ச்சிக்கும் நல்லதுன்னு சொல்லி அந்த வளர்ச்சியை உருவாக்குன பிஜேபியே ஒரு சின்ன வெளியில வந்து மறந்துட்டீங்களா? நன்றி உள்ளவங்களா இல்லையா? அப்ப நன்றி கெட்டவங்களா நீங்க தானே போனீங்க. அவங்க உங்களை தள்ளவே இல்லை, பிறந்தது. ஒரு அண்ணாமலை என்ற சொன்னாருங்கிற மாதிரி ஒரு நொண்டி சாக்கு சொல்லிவிட்டு சிறுபலத்தனமா வெளியில போறது. அப்போ உங்களுக்கு அரசியல் நாகரிகம் இல்லையா, இல்ல அரசியல்ல முழுமையான பக்குவம் அடையலையா என்பதுதான் எடப்பாடி. சரி, அவங்களுடைய அம்மான்னு சொல்லக்கூடிய அவங்கள வச்சே அரசியல் இந்த கட்சியே வந்து இயங்குவது எம்ஜிஆர் அவர்களையும், அண்ணா அவர்களையும், எம்ஜிஆர் அவர்களையும், ஜெயலலிதா அவர்களையும் வச்சுதான்.
அவங்கள விமர்சிக்கும் போது அவங்க கோவப்படுவத நம்ம வந்து அது சரி தவறுன்னு சொல்லி அண்ணா வச்சு ஆட்சி செய்யற திராவிட முன்னேற்ற கழகம் வாயை பூத்திக்கிட்டு இருக்கா. உங்களுக்கு என்னையே அக்கறை வந்துருச்சு. அவங்க விமர்சிச்சாங்க, நீங்க விமர்சனம் பண்ணுங்க, விமர்சனம் பண்ணுங்க, கேள்வியும் கேட்டாங்க. நீங்க அவங்க பேசுறதுக்கு கவுண்டர் கொடுக்க உங்களுக்கு தெரியல. அவர் பேசினார்ல, உங்ககிட்ட இவ்வளவு பேச்சாளர் எவ்வளவு பேர் இருக்காங்க, எத்தனை மந்திரிகள் இருந்தாங்க, ஒருத்தர் கூட கவுண்டர் கொடுக்க தெரியாதா? கவுண்டர் பண்ண நானா கவுண்டர் கொடுப்பேன். சரி, ஏன் நீங்க உங்க கட்சியில் இருக்கவங்க கவுண்டர் கொடுக்கல? கவுண்டர் கொடுக்க தெரியாம பேசினா நான் வெளியில ஓடுறேன்னா என்ன அர்த்தம்? அது சொல்லுங்க. அதிமுகல நீங்க கேட்ட தொகுதியை கொடுக்கல, அவங்களுக்கு கேட்ட இடத்தை கொடுக்கல, அவங்களுக்கு தேர்தல் விஷயங்கள்ல வேலைகள்ல உங்களுக்கு துரோகம் பண்ணாங்க, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் உண்மைதான். அவங்களே கேளுங்கள, உண்மைதான். சரி, ஓகே. பாஜகல இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல எத்தனை தொகுதிகள் கேட்டிருக்கீங்க? நீங்க கேட்டிருக்க கூடிய தொகுதிகள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கா? நம்பிக்கையோட இருக்கேன். அதுல இருந்த மாற்று கருத்து நிச்சயமா நம்பிக்கையோட இருக்கேன். சமீபத்துல உங்க மகளுடைய பேட்டி பார்த்திருந்தோம் சேனல்ல. வினோலின் நிவேதா அப்படின்னு சொல்லி, அவங்களுக்கு வந்து எனக்கு எம்பி ஆகிறது, நாடாளுமன்றம் போறது லட்சியமா பாக்குறேன், நான் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா அவர்களை ரோல் மாடலா எடுத்திருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இதை சொல்லியும் நீங்க பாஜக கூட்டணியில இணைந்திருக்கீங்க, அதிமுக விட்டு. அவங்களுக்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வாய்ப்பு இருக்கா? எந்த தொகுதி வாய்ப்பு? இந்த தேர்தலில் கண்டிப்பாக இல்லை. ஓகே, இல்ல. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தேர்தலில் நீங்க நிப்பீங்களான்னு எங்க அப்பா சொன்னா நிப்பேன். கரெக்டா? எனக்கு அதுல ஆசை இருக்கு, ஆர்வம் இருக்குது. எனக்கு வந்து ஆளுமை வந்து அந்த அம்மா தான் எனக்கு பிடிக்கும். அது அவருடைய சொந்த கருத்து. இது யாரும் சொல்லி கொடுத்து திடீர்னு மீடியா கேட்டாங்க, டக்குன்னு சொல்லி எங்க இதே இடத்துல கேட்டாங்க, சொன்னாங்க. அரசியல்ல பங்கிடுவது என்னுடைய மகனும் இல்லைன்னு சொல்ல முடியாது, நிச்சயமா உண்டு. பிற்காலத்துல பார்ப்போம். பாஜக தான் இந்த வாரிசு அரசியல கடுமையா எதிர்க்கக்கூடிய கட்சி. அது அவங்களுடைய குறிக்கோள். அதை பத்தி நாங்க கவலைப்பட முடிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு வாரிசு அரசியல் எதுக்குறாங்கன்னு சொன்னா நான் வச்சுக்கூடாதுன்னு சட்டமா? அப்படி கிடையாது. அது அவங்களுடைய பக்குவத்தை பொறுத்து. என்ன நம்புறது? என் பிள்ளை தான் நம்ப முடியும், பிள்ளைய அப்பதான் நம்ப முடியும். என்கிட்ட இருக்க கேடர்ஸ் இருக்காங்க, கொஞ்சம் சீனியர்ஸ் இருக்காங்க. திடீர்னு கடைசி வரைக்கும் என்கிட்ட இருப்பானா? திடீர்னு ஓடி போயிடுவான், திமுக போயிடுவான், திடீர்னு அண்ணாதிமுக போயிடுவான், அண்ணாதிமுக திமுக வரான், திமுக வந்து அண்ணாதிமுக போறான். இவங்களை நம்பி பண்ணதோட என் பிள்ளைய நம்பி நான் பண்ணிட்டு போறேன். அதனால இது தப்பு. சரி, கொள்கை முரண் ஒத்தெல்லாம் கூட்டணிக்கு போவாங்க முன்ன. இப்ப வந்து பாஜக, இப்ப பிரதமர் மோடி அவர்கள் தமிழகம் வந்தாரு, அவரோட பேச்சை பாத்தீங்களா, கூட்டத்தை பாத்தீங்களான்னு கேட்டீங்க. வந்த போதெல்லாம் அரசு நிகழ்வுல பங்கேற்கலாம் வந்தாரு, ஒரு கட்சி மேடையிலையும் பேசினார். வந்த போதெல்லாம் திமுக பத்தி தான் பேசினாரு. திமுக ஊழல் செய்த பணத்தை நாங்க திரும்பி தமிழகத்துக்கே கொடுப்போம், திமுக வாரிசு அரசியல் செய்துன்னு பல்வேறு மேடைகள்ல வாரிசு அரசியல் பத்தி தானே விமர்சிச்சுட்டு இருக்கு. அதனால என்ன தப்பு? அவங்களோட தானே கூட்டணி இருக்கீங்க. அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க? இல்ல, அதே விமர்சனம் உங்க மேலயும் வராதான்? வரும்போது பாத்துக்கலாம். நான் இப்ப அப்படிதான் இருக்கேன், மாத்துக்கிறது வரும்போது பாப்போம். சமீபத்துல நேற்றைக்கு சென்னையில அதிமுக ஒரு புறம் ப்ரொடெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, மனித சங்கிலி போராட்டம். பாஜகவும் போதைப் பொருளுக்கு எதிராக அந்த ப்ரொடெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த திமுக மீது சொல்லப்படுற அந்த குற்றச்சாட்டை எப்படி பாக்குறீங்க? இந்த ஜாஃபர் சாதிக்ன்ற நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவர் இப்போது அந்த போதை பொருள் தடுப்பு பிரிவிடம் இருக்கிறாரு. அவர் திமுக அயலக அணியில இருந்தாரு, தற்போது நீக்கப்பட்டிருக்கிறார். ஆனா திமுக இத்தனை நாட்கள் இருந்திருக்கிறார். திமுக மீது மட்டுமே விமர்சனம் வைக்கப்படுகிறது, அதை எப்படி பாக்குறீங்க? திமுகவுடைய பொறுப்பாளர், அயலக அணி பொறுப்பாளர், அப்படி பொறுப்பாளர் இருக்கிற சாதிக்கலி வந்து யாரோடெல்லாம் தொடர்பு வைத்துக்கான்னு சொல்லி போதைப் பொருள் கடத்துவதை போதை தடுப்பு பிரிவுன்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கலாம், மாநிலத்தில் இது வரைக்கும் அவங்க கண்டுபிடிச்சாங்களா? ஏன் கண்டுபிடிக்கல. இதை கண்டுபிடித்தது மத்திய அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. மாநில அரசு யார் யார் என்ன தவறுகள் செய்தார்கள், போதை தடுப்பு பிரிவுடைய இலாக்கா இருக்கும் பொழுது அந்த அதிகாரிகள் ஏன் தூங்கி கொண்டிருந்தார்களா என்னுடைய கேள்வி. அதோடு மட்டும் அவருடைய தொடர்புகள் நீண்டுகிட்டே போகுது. தம்பி திருவாழ்மலனுடைய அமைப்புல கூட அவன் அண்ணன் இருந்திருக்கான். ஒரே நீதியோட போய் கலந்து பல பணம் பரிவர்த்தனை படுத்ததாக தகவல் தான் வருது, எனக்கு உண்மைக்கு தெரியாது. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களோடு தொடர்பு வைத்திருக்கின்ற ஒரு போதை கிட்டத்தட்ட 2500-3000 கோடிக்கு மக்களை அழிவு சக்திக்கு கொண்டு போற ஒரு அழிவு ஜீவன் இந்த மக்களோடு பயணித்து திமுக கூட இருந்து திமுக மக்கள் எல்லா உதவியும் பண உதவி செய்யும் பொழுது திமுகவை குற்றம் சாட்டாம யாரை குற்றம் சாட்ட சொல்றீங்க? சரி, ஓகே. திமுகவை குற்றம் சாட்டுறது அவங்க தான் சொல்லணும். அவங்க தான் வளர்த்திருக்காங்க, அவங்க கூட தான் இருக்காங்க, அவங்க கூட தான் எல்லா தொழிலும் பார்த்திருக்காங்க. ஓகே, திமுகவை குற்றம் சாட்டுறது நியாயம்தான். அதே மாதிரி இந்த போதைப் பொருள் குஜராத்ல தான் இம்போர்ட் செய்யப்பட்டு குஜராத்ல இருந்து தான் ஆஸ்திரேலியா நியூசிலாந்துக்குலாம் எக்ஸ்போர்ட் செய்யப்பட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. நேற்று நம்ம ஒரு செய்தி வருது, புதுக்கோட்டையில 111 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டிருக்கு. அதே குஜராத்ல
ஷிப்ல போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டு இருக்கிறது. அப்ப நம்ம இது கைது பண்ணிருக்காங்க, ஒரு புறம் விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது, அப்பயுமே இது நீண்டு கொண்டிருக்கிறது. பிரதமர் அவர்கள் தான் பிரதமர் பாஜக ஆளும் கட்சி, அந்த கட்சியினுடைய பிரதமர் தான் இன்றைக்கு நாட்டின் பிரதமராக இருக்கிறார். நாடு முழுவதும் நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கு ஒரு பொறுப்பேற்க வேண்டும். பாஜக ஆட்சி செய்யக்கூடிய குஜராத்திலும் அந்த குற்ற சம்பவம் நடக்கிறது, மெயினாக அங்கிருந்து எக்ஸ்போர்ட் செய்யப்படுகிறதுன்னு குற்றச்சாட்டு இருக்கு. அப்ப தமிழகத்தை நோக்கி மட்டும் கல்லெறிஞ்சிட்டா போதுமா? ஒரே நிமிஷம், என் கூட தான் இருக்கிறான், என் வீட்டுல தான் கள்ள கொண்டு எறிய முடியும். என் வீட்டுல இருந்து தப்பு பண்றான், என் வீட்டுல கள்ள கொண்டு எறியாம அடுத்த வீட்டுல போய் ஈட்டு சொல்லி என்ன? இல்ல, தமிழகம் பொருள் கடத்தல புழக்கத்துல இருக்கா, குஜராத் இல்லையா, இல்லையா? தமிழகத்தை சார்ந்தவர் தான் ஜாதி, நல்லா புரிஞ்சுக்கங்க. உலக நாடுகள் பூரா வெளிநாடுகள் பூரா அனுப்பிச்சுட்டு இருந்திருக்கான் போதைப் பொருளை. எங்க இருந்து அனுப்புனாங்கிறது நோக்கம் அல்ல, அவன் செய்த தொழில் எங்க இருக்காக ப்ரொடக்ட் பண்ணி எங்கெல்லாம் அனுப்புறாங்க. கண்டுபிடிச்சது யார்? கண்டுபிடிச்சது மத்திய பிரிவு. தமிழக சைபர் பிரிவு, போதைப் பொருள் தடுப்பு பிரிவு, இவங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சொல்லுங்க. மிக பெரும் கேள்வி. அப்ப குஜராத்லயும் இந்த பிரிவுகள்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, உத்தரப்பிரதேசத்துல இந்த பிரிவுகள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, அங்கேயே கேட்கணும்ல. இவரை பாஜக நேத்து தமிழ்நாட்டை ஒன்றரை ஆண்டுகளா அவனை வாட்ச் பண்ணிருக்காங்க. உடனே டக்கு புக்குன்னு பிடிச்சு உள்ள போல. நான் கேட்டது ஒரே ஒரு கேள்விதான். சென்னையில பாஜக ப்ரொடெஸ்ட் பண்ணாங்க, திமுகவையும் தமிழக அரசின் கண்டித்து மட்டும்தான் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. அப்ப ஏன் ஆளும் மத்திய அரசு கண்டித்து ஏன் ஒரு பயங்கரவாதி என்பதும் அவன் ஒரு போதை பொருளை வச்சு நிறைய பேர்களை சிறுவர்களை கொல்லக்கூடிய தீய சக்தியா கண்டுபிடிச்சது மத்திய அரசு. அதை எடுத்து எப்படிங்க நீங்க அதே கண்டுபிடிப்ப உத்தரப்பிரதேசத்திலயும் குஜராத்லயும் ஏன் பண்ணல? நீங்க தான் ஆளுங்கட்சி, நீங்க போராட்டம் பண்ணலாமா? மத்திய அரசு தாங்க பிடிச்சிருக்கு, ஏங்க அதை வாழ்க்கை விட்டு நீங்க இப்ப மத்திய அரசு பாஜக தானே, பாஜக ஆட்சி செய்யக்கூடிய அந்த இந்தியா ஒரு நாடு இல்ல, அதே பாஜக கட்சி ஆளும் கட்சி, அதையே மறந்து ஏன் ப்ரொடெஸ்ட்ல ஈடுபட்டாங்கன்னு கேக்குறேன். கொஞ்சம் பொறுங்க, இந்தியா என்பது ஒரு நாடு. இந்திய நாட்டுக்குள்ள எந்த மூலை முடுக்கலாம் என்ன நடக்குன்னு உங்களுக்கும் தெரியாது, எனக்கு தெரியாது. பிரதமரால எல்லாத்தையும் கண்டுபிடிச்ச முடியும். சைபர் கிரைம் பல்வேறு துறைகள் இருக்கு. துறையை சார்ந்தவங்க இங்க நிறைய பேர் தூங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க? கள்ளச்சாராயம் ஓடிச்சு, துறை இருக்குதான் செய்து, புரோகிபிஷன் வீங்க இருந்துச்சு, 10 பேர் செத்தாங்க. 5-6 ஆண்டுகளாக உத்தரப்பிரதேசம் முதலிடத்துல இருக்கு போதைப் பொருள் புழக்கத்துல கடத்தல்ல. அப்ப அதே சைபர் பிரிவு என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேள்வி வைக்கணும்ல. வைக்கணுங்கிறத விட அதுக்குண்டான நடவடிக்கை இப்பதான் எடுப்பாங்க. இப்பதான் உண்மையான ஒரு ஆளை பிடிச்சிருக்காங்க. இப்போ விசாரணை நடந்துகிட்டு இருக்கும்போது எந்தெந்த மாநிலத்தில் இந்தந்த தவறுகள் நடந்தது இனிமேதான் ஒருத்தர் பிடிச்சாதான் பிடிக்கிறதுக்கு ஒரு நாள் ஆயிருக்கு. நான் கேட்கிறேன், என் வீட்டுல சாப்பிட்டுட்டு என் கூட இருந்துட்டு எனக்கு துரோகம் பண்ணிருக்கேன், அப்ப நீ கண்ணை பொத்தி பாத்துக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு என்ன பதில் சொன்னீங்க? நீக்கிட்டாங்க திமுக சட்டம் எல்லாரும் செய்யறதுதானே, அது தப்புன்னு சொல்லல. ஆனால் அப்போ கூட இருந்துகிட்டே துரோகம் பண்ணிருக்கானா, குளிப்பறிச்சிருக்கானா, அவனை நீங்க என்ன சொல்றது? அங்க பண்ணா இங்க செஞ்சா மத்திய அரசு பண்ணிச்சுன்னு சொல்றீங்களா, இதுக்கு என்ன பதில்? முதலமைச்சர் இது வரைக்கும் வாய் திறக்கல, நீக்கிட்டா அப்ப அந்த துறை ரீதியான நடவடிக்கை அந்த விங்கையா ஒரு சட்டமன்றத்திலே சொல்லியிருக்கார், போதைப் பொருளுக்கு எதிராக நான் சர்வாதிகாரியாக அந்த டிபார்ட்மெண்ட் நடவடிக்கை எடுக்கல, அதிகாரி நடவடிக்கை. சரி, அதான் அந்த நடவடிக்கைகளை விரைவில் பார்ப்போம்னு நம்புறோம். நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள். நன்றி.